சர்க்கார் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சர்க்கார் அப்படிங்கிறது அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஓட்டு போடுறது முக்கியம் அப்படிங்கிறத பத்தின படம் அப்படிங்கிறதுனால, சர்க்கார் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ஆரம்பத்தில பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் கலர்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, ரெட் கலர்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது ஓட்டு போடுற கலரா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. விஜய் நடிச்சு 2018ல ரிலீஸ் ஆன படம் சர்க்கார். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல விஜய் வந்து சுந்தர்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருக்கிறாரு. விஜயோடைய நேம் கார்டு போடும்போது சிவாஜி படத்துல வர ரஜினியோடைய நேம் கார்டு மாதிரி தான் இந்த படத்துலயுமே ஸ்டார்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க விஜயோடைய நேம் கார்ட. சுந்தர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னாலே எல்லா கம்பெனிலயுமே இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கம்பெனி இழுத்து மூடிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக, அப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஏன் கம்பெனி இழுத்து மூடுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா சுந்தர பத்தி ஆர்டிகல்ஸ்லாம் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணும்போது, ஒரு சிஸ்டத்துல சுந்தர் வந்து வேலை பார்க்குற ஜிஎல் கம்பெனியோடைய லோகோவ பேஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சுந்தர் கூடவே நிலாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு நிலாவோட இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து நிலாவுக்கு சுந்தர் மேல ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் படம் ஃபுல்லாவே சுந்தர் கிட்ட வந்து நிலா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சுந்தர பத்தி தான் வந்து ஆர்டிக்கிள் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த ஒரு ஃப்ரேம்லயே எல்லாருடைய சிஸ்டத்துலயும் சுந்தரோட ஆர்டிக்கிள் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்ல தனியா வந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா தான் நியூஸ் சேனல்ல பிரைவேட் ஃப்ளைட்ல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓட்டு போடுறதுக்காண்டி கரெக்ட்டா 9:30க்கு ஏர்போர்ட்ல ரீச் ஆயிருப்பாரு. அத ஏர்போர்ட் இன்டர்வியூ குடுக்கும்போது ஒத்த விரல காட்டி ஓட்டு போடுறதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கைய காட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 9:30 ஆயிருக்கும். இவருடைய ஓட்டு வந்து கள்ள ஓட்டா போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்போ ஓட்டு பூத்ல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு போயிருவாரு. ஸோ ஏதாவது சொல்லி சமாளிங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப டைம் பார்த்தோம் அப்படின்னா 6:05ன்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஓட்டு ஸ்டார்ட் பண்ண நேரத்தையும், ஓட்டு முடிக்கிற டயத்தையும் அவ்ளோ அழகா கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுந்தர் வந்து கோர்ட்டு சீன் அப்ப என்னுடைய பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி யாருமே வந்து செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாதாடுவாரு. அதுக்கான டீட்டெயிலா தான் சுந்தரோடைய அசிஸ்டன்ட்டா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஓட்டு பூத்துக்குள்ள போகும்போது பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி குடுக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து திரும்பவும் அந்த பொண்ணுகிட்டயே பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. சுந்தர் வந்து ஓட்டு பூத்ல இருந்து வெளியில வரும்போது, ஒரு சில வாக்காளருடைய ஃபோட்டோஸும், சின்னமும் இருக்கும். அதுல நிலா வந்து எங்க அப்பாவும் இந்த தொகுதியில தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த இடத்துல அவங்க அப்பா ஃபோட்டோ போட்டு கோடாரி சின்னத்துல நிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல விஜய் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். விஜய் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணனாலும் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த போஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க சினிமா துறையில இருந்து. அதனால ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சுந்தரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லயுமே வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓட்டு போடுறதுக்காண்டி லைன்ல சுந்தர் வந்து நிப்பாரு. அப்பவே ஒருத்தர் வந்து நாராயணன் சார் உங்கள பத்தி நெறைய சொல்லியிருந்திருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுவாரு. அதோட அந்த சீன் வந்து கட் ஆயிடும். ஆனா, இந்த நாராயணன் அப்படின்னுங்கிறது யாரு அப்படின்னா, சேர்மன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவரா இருப்பாரு. சுந்தர் வந்து நிலாவ சேர்மன் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப நிலா வந்து கார விட்டு இறங்குன உடனே நாராயணன்கிறவர் தான் வந்து ரிசீவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ, இவர் தான் வந்து நாராயணன் அப்படின்கிறத இந்த ஒரு ஷாட் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே சீன்ல 2 பொண்ணுங்க வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்ப சுந்தர் வந்து நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நிலா போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கூட செல்ஃபி எடுத்து கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. சுந்தர்னால ஓட்டு போட முடியாம போயிடும். அதுக்கப்புறம் நேரா எம்டிக்கு கால் பண்ணி விஷயத்த கன்வே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சுந்தர் வந்து வசதியானவரு அப்படிங்கிறதுனால ஹை பட்ஜெட்டான வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு சின்ன பாப்பாவ பார்க்கறதுக்காண்டி சுந்தர் வந்து நடந்தே வந்து அந்த பாப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த பாப்பாவ பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோல அம்மா, அப்பா, அக்கா இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் வந்து பொட்டு வச்சிருப்பாங்க. தங்கச்சிக்கு வந்து பொட்டு வச்சிருக்க மாட்டாங்க.
ஸோ தங்கச்சி வந்து உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுந்தர் வந்து அந்த பாப்பாவ பார்த்துட்டு திரும்ப ஓலா டாக்ஸிய புக் பண்ணி தான் அந்த சேர்மன் வீட்டுக்கே வந்திருப்பாரு. ஸோ அவ்வளோ அழகா கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து ஓட்டு போட முடியாம இருந்திருப்பாரு. அதனால கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணியிருப்பாரு. அந்த ஜட்ஜோட கையில பார்த்தோம் அப்படின்னா, முந்தின நாள் ஜட்ஜ் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அவருடைய கையில மை இருக்கிறத பார்க்க முடியும். விஜய் வந்து மீனவர் குடும்பத்திலருந்து வந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸோ, அதனால தான் வந்து மீன் சிம்பல் போட்டு வீட்டோடைய நேம் போர்டுல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து தன்னுடைய ஓட்ட கள்ள ஓட்டா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப 2 புக் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது என்ன புக்கு அப்படின்னா, சட்டத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த புக்க வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதுல இருந்து தான் செக்ஷன் 49 பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சுந்தர் வந்து ஊர்ல இருந்து வந்ததுனால அவங்க வீட்டுக்கு ரொம்ப குட்டீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கான டீட்டெயிலா தான் அவங்க கையில நெறைய பொம்மைகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பொம்மை தான் வந்து கிஃப்ட்டா ஊர்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொம்மைய தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட குடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. நிலா வந்து சுந்தரோடைய வீட்டுக்கு வந்திருக்கும்போது நெறைய குட்டீஸ் இருந்தாலும், ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும் பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய அக்கா பையனா இருக்கும். சுந்தர் வந்து எலக்ஷன்ல நிக்க போறேன்னு சொன்ன உடனே மக்கள வந்து அடிப்பாங்க. அப்ப அடுத்த சீன்லயே தலையில, கையிலலாம் வந்து பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. இதே இது படத்தோட எண்டிங்லயுமே வந்து பேண்டேஜ் வந்து ஒரு பிளாஸ்டரா போட்டு கன்டினியூட்டிய மிஸ் ஆகாம காட்டியிருப்பாங்க. ஏன்னா, அந்த பழைய எலக்ஷனுக்கும், புது எலக்ஷனுக்கும் கேப் வந்து ரொம்ப கம்மியான நாளா தான் வந்து குடுத்திருப்பாங்க. கருப்பையா வந்து இந்த படத்துல மாசிலாமணிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து சில திருட்டுலயுமே வந்து மாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த படத்துல மாசிலாமணியோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லயுமே வந்து சிலைய வச்சு பத்திரிக்கையாளர அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல மாசிலாமணி வந்து பாப்பாவுக்கு கால் பண்ணி பேசும்போது, அது பாப்பா வந்து என்ன சொல்றாங்களோ, அதத்தான் அப்படியே கேட்டு நடந்துக்குவாரு. ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப கனெக்ட் பண்ற விதமா தான் பேக்கிரவுண்ட்ல சைல்டு அப்படிங்கிறத பத்தி, அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன பத்தி எழுதியிருப்பாங்க. சர்க்கார் படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சர்க்கார் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க. சர்க்கார் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.